வெல்கம் பேக் டு மை சேனல். எங்களோட வெட்டிங் ஆனிவர்சரிக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். வெட்டிங்கில் ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருந்தேன். அதில் ஒரு கிஃப்ட் தான் இந்த பேட். இந்த டைம் வந்து ஐபிஎல் பார்த்ததுனால பேட் மேலே ஒரு க்ரேஸ் வந்துடுச்சு. அதனால் அதை கிஃப்ட் பண்ணியாச்சு. அப்புறமா நம்ம வந்து நல்லா பாத் பண்ணிட்டு ஹேரை வந்து கொஞ்சம் வெட் பண்ண வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே அதை இது பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிப்பை நீங்கள் வச்சு விட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே காஞ்சிடும். அந்த கிளிப்பும் நிறைய ஹேர்ஸை கொஞ்சம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக வச்சுக்கும். அந்த நேரம் சூப்பராக இருக்கும். நமக்கு ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த கிளிப்ஸ் எல்லாம் இப்போ ஒரு ஆஃபரில் தான் இருக்குது. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். ஸோ இது வேணும்னா என்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்டை கொடுக்குறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஹஸ்பண்ட் இருக்கும்போது வீடியோஸ் வந்து மேக்ஸிமம் எடுக்க மாட்டேன். சில டைம் எடுப்பேன், சில டைம் வந்து எடுத்து கொடுப்பாங்க, சில டைம் வந்து முடியாத சிச்சுவேஷனாக இருக்கும். இல்லாத டைம் ஸ்டாண்ட் வச்சு தான் எடுப்பேன். ஸோ அப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா பொண்ணு தூங்கணும், திடீர்னு நம்ம ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது கண்டென்ட்டில் முழிச்சிருவாங்க. அது கொஞ்சமே கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு வீடியோவும் எடுக்க வேண்டிய சிச்சுவேஷனாக இருக்கும். ஸோ அந்த செட்டப் தான் பண்ணிகிட்ருந்தேன். ஏன்னா ஒரு ஷூட்டுக்காக வீடியோ எடுக்க வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஷாப் போயிருந்தோம். அதில் வந்து முந்தியெல்லாம் இந்த மாதிரி லாலிபாப்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. இப்போ போனோடனே ஏதாவது ஒரு சாக்லேட்டை வாங்கி பொண்ணு கையில் கொடுத்துட்டா கொஞ்சம் அமைதியாக இருப்பா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறமா ரொம்ப நாளாக ரொம்ப இயர்ஸ்ன்னே சொல்லலாம் ஒரு விஷயத்துக்காக எஃபோர்ட் போட்டுகிட்டே இருந்தேன். ஆனால் அது முடியாத ஒரு சிச்சுவேஷன் ஆகிடுச்சு. லைசன்ஸ்க்காக தான். நான் ரொம்ப இயர்ஸாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். பட் லைசன்ஸ் வந்து எடுக்க கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. இப்போ தான் எடுத்தேன். ஹஸ்பண்ட் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. அண்டு கல்யாணம் ஆன ஆரம்பத்துலேயுமே 2 வீலர் அண்ட் 4 வீலர் சேர்த்து எடுத்த லைசன்ஸ் இது. அப்போவுமே லைசன்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணிட்டு போட்டிருந்தேன். பட் அந்த டைம் அதுக்கப்புறமா கன்சீவ் ஆனதுனால என்னால் போக முடியல. ஸோ அது அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறமா இப்போது தான் லாஸ்ட் வீக் வந்து லைசன்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன். அவ்வளோ சந்தோஷம். எதையோ ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி இருந்தது. உங்களுக்கெலாம் என்னடா லைசன்ஸ்க்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குறான்னு இருக்கும். ஏன்னா ரொம்ப இயர்ஸாக இதுக்கான எஃபோர்ட் போடுவேன். அது அப்படியே போயிடும், எப்படியோ போயிடும். அது ஒவ்வொரு சிச்சுவேஷன்லேயும் வித்தியாசமாக போயிடும். பட் இந்த டைம் வந்து சூப்பராக வந்து ஹஸ்பண்ட் கண்டிப்பாக நீ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா நான் வெட்டிங் ஆனிவர்சரியில் வந்து வியர் பண்ணியிருந்த சாரியோட ப்ளவுஸ் அண்ட் சாரீ டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இது நான் வந்து மெட்டீரியல் எடுத்து நானே ஸ்டிச் பண்ணேன். இது சாரீ கூட சேர்ந்த ப்ளவுஸ் கிடையாது. ஸோ இதுனா வேறையும் சாரீஸ் கூட பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். உள்ளே வந்து கிரேப் கிளாத் வச்சுருந்தனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்து ஹேண்ட் வந்து ஃபுல் ஹேண்ட் வச்சுருந்தேன். இதோட ப்ரைஸ் அரௌண்ட் ஸ்டிச்சிங் அண்ட் கிளாத் எல்லாம் சேர்த்து ஒரு 799 ஆச்சு. இது தேவைப்பட்டுனா என்கிட்ட காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து பிரின்சஸ் கட்னால கொஞ்சம் மெட்டீரியல் அதிகமாகவே ஆச்சு. அண்ட் ஹேண்ட் ஃபுல் ஹேண்ட் இருந்தனால கொஞ்சம் அதிகமாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெட்டிங் ஆனிவர்சரி அன்னைக்கு ஷாப் போயிருந்தோம். ஏன்னா வெட்டிங் ஆனிவர்சரிக்குன்னு ட்ரெஸ் எடுக்கலை. ஸோ ஓகே ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஏன்னா இனி மேரேஜ் எல்லாம் வரனால ஃபேமிலியில் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எடுக்க வேண்டியதே இருந்தது. ஓகே அன்றைக்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். மேக்ஸ் போயிருந்தோம், போத்தீஸ் போயிருந்தோம். எனக்கு எங்கேயுமே பிடிக்கவே இல்லை. மேக்ஸ்லேயுமே கொஞ்சம் டாப்ஸ்லாம் நல்லா இருந்தது. ஆனால் காட்டன் டாப்ஸ் எனக்கு தேவைப்படலை. மற்றபடி எதுவுமே ரொம்ப நல்லா இல்லை. ஸோ அதில் மட்டும் பேபிக்கு மட்டும் ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. அப்புறம் ட்ரெண்ட்ஸில் வந்து ஆஃபர் போட்டிருந்ததா எனக்கு அப்போ தான் மெசேஜ் வந்தது. அதை பார்த்துட்டு ஓகே ஆஃபர் இருக்கா இல்லையா முடிஞ்சிடுச்சா என்னன்னு கரெக்டாக தெரியல. ஸோ ஓகே போய் பார்த்துட்டே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். போனால் ஒரு சூப்பர் ஆஃபர் போட்டிருந்தாங்க. எப்படின்னா 3500க்கு வாங்கினீங்கன்னா இன்னொரு 3500க்கு நீங்கள் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் நீங்கள் பில் பே பண்ண வேண்டியது 3500 தான். ஆனால் நீங்கள் 7000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆஃபர். ஸோ ஆஃபர்னாலே எனக்கு ஒரே சந்தோஷம் ஆயிரும். அதனால் அங்கே போயாச்சு. அங்கே போய் ஏன்னா சண்டே போயிருந்தனால நல்ல ரஷ்ஷாக இருந்தது. உட்காரவும் இடம் இல்லை. நடந்து அதை பார்த்து எடுக்கிறதுக்கு கூட ஒழுங்கான சிச்சுவேஷன் இல்லாமல் தான் இருந்தது. நல்ல ரஷ்ஷாக இருந்தது. எனிவேஸ் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆஃபரில் வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து நான் எப்போ போடுவேன் அப்படின்னா கம்மிங் வீக்ஸில் நான் போடுவேன். அதை வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இப்போ என்னால் அதை வீடியோ எடுத்து ஷேர் பண்ண முடியல.
ஏன்னா அதுக்குள்ள சிச்சுவேஷன் அண்ட் டைம் அமையலை. பட் நான் இதை வந்து கண்டிப்பாக ஃபோட்டோஸ் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபெபி ஸ்னேகா பேஜில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். எல்லாமே நல்லா இருந்தது. ஐ மீன் நான் வந்து பில் பண்ணது 3800 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தோம் டோட்டலாக 3, 4, 5 ட்ரெஸ் கிட்ட வாங்கியிருந்தேன். ஐ மீன் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் பிள்ளைக்கும் சேர்த்து. எல்லாமே குவாலிட்டி வைஸும் சரி, அந்த ப்ரைஸுக்கு அந்த ஆஃபருக்கு எனக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருந்தது. ஸோ இந்த ஆஃபர் முடியலைன்னு தான் நான் நினைக்கிறேன். வேணும்னா ஃப்ரெண்ட்ஸ் போயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி ஆஃபர் போட்டு நம்ம வாங்கும்போது ரொம்பவே சீப்பாக இருந்த மாதிரி இருக்கும். குவாலிட்டி வைஸும் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸில் தான் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து ஹியா பொட்டிக்கில் என் வீடியோஸ் வரல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. என்னென்னா என்னால் இப்போ வீடியோஸ் வந்து ஷூட் பண்ண முடியல. கொஞ்சம் டேஸ் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோஸ் போடுவேன். பட் டெய்லி வந்து அப்டேட் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் பேஜில் கொடுத்துட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு டிஸ்பேட்ச் அரௌண்ட் 2 to 10 டேஸ்க்குள்ளே இருக்கும். அந்த ட்ரெஸ்ஸஸை பொறுத்து சாரீஸ், சல்வார் சூட்ஸ், அதுக்கப்புறமா டாப் அண்ட் பேண்ட்டு, அப்புறம் நைட் வியர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அதில் குரூப் ஜாயின் பண்ணி உங்களுடைய ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு அப்டேட் வந்துகிட்டே தான் இருக்கும்.